World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஒரு மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சிக்ஸர் அடிச்சு வின் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நமது இந்த கருத்தரங்களை நமக்கு வந்து கடைசியாக பல ஹிட்டுகளை கொடுக்கறதுக்காக நமது குருநாதர் நிறைவாக பல ஹிட்டுகளை கொடுக்க நமது குருநாதர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா ஜோதிடமும் கலைஞான பாதமும். இது என்ன சார் புதுசாக வந்து ஒரு தலைப்பு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இப்போ நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த தலைப்பில் பேச சென்னை மக்கள் சார்பாக அவரை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் நாவிலிருந்து என்னை வழிநடத்த கொடுக்கக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய ஜோதிடர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஏதாவது ஒன்று எப்படியாவது ஒன்று நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொருடைய எண்ணமும். குருநாதர் சொல்லுவார், வாழ்க்கையில் நீ ஒன்றை மட்டும் தேடிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று தானாக தேடி வரும். உன்னை சுற்றி எப்பொழுதுமே 2 தேவதைகள் உண்டு. ஒரு தேவதைக்கு பேர் ஞான தேவதைன்னு பேரு, இன்னொரு தேவதைக்கு பேர் தன தேவதைன்னு பேரு. நீ ஞான தேவதையை பிடித்து கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா தன தேவதை பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பா. ஞான தேவதை போதும் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நிறுத்திட்டோன்னா என்ன ஆகும்? தன தேவதையும் அங்கே நின்று விடுவார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஜோதிடம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் கூட புதிய புதிய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மகா சமுத்திரம். ஸோ இன்னைக்கும் வந்து நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே எந்த விஷயம் கிடைச்சாலும் சரி அந்த பிரபஞ்சம் இன்னைக்கு இந்த நேரத்தில் அது உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறதுனால தான் உங்களை கேட்க வைக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஞான தேவதையினுடைய பின்னாடி சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக தனதேவதையானவள் உன் வீட்டில் இருப்பாள், உன் பின்னாடி நின்று கொண்டிருப்பார் அப்படின்ற ஒரு சிறு அறிவுரையை கோரி நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்புக்குள்ள போகிறேன். ஜோதிடமும் கலை ஞான பாதமும் அப்படின்ற விஷயங்கள் தான். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரு எந்திரிங்க சொல்லுங்க. கலைஞான பாதம் எது? அப்படியா? சரியா அவங்க சொன்னது? சேவங்கோர் என்ன ஒரு கெஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சிம்பிள். ரொம்பலாம் நம்ம வந்து அப்படி இப்படின்லாம் வந்து 1 மணி நேரம் கதை சொல்லி கடைசியில் உங்களை குழப்பி விட்டு போகிறதெல்லாம் நான் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய லக்ன புள்ளி உட்பட 9 கிரகங்களும் முதல்ல என்ன டிகிரியில் எந்த பாதத்தில் இருக்குன்னு எழுதிக்கிங்க. லக்ன புள்ளி உட்பட 9 கிரகங்களும் என்ன பாதத்தில் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இல்லையா? எல்லாருக்கும் நம்மளுடைய லக்ன புள்ளி தெரியும், நம்மளுடைய சந்திரன் பாதத்துக்கும் தெரியும் இல்லையா? நீங்க தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் 64வது பாதம் எதுன்னு பார்க்கணும். அது இருந்து என்ன வர 64 64வது பாதம் எதுன்னு பார்க்கணும். அந்த 64வது பாதம் தான் கலை ஞான பாதம். புரியுதுங்களா? இந்த 64வது பாதத்தில் மட்டும் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது நல்லது. எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு வரம். இருந்தால் பிரச்சனை, ரொம்பலாம் குழப்ப வேண்டியதில்லை. ஸோ முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் லக்னத்துக்கு லக்ன புள்ளிக்கு லக்னம் என்ற பாதத்துக்கு 64வது பாதத்தில். அப்போ 64வது பாதம் எங்க சார் வரும்? சிம்பிள் ஆராய்ச்சி. ஒரு ராசிக்கு 9 பாதம், ஒரு ராசிக்கு 9 பாதம், 7 ராசிக்கு 63 பாதம்.
அப்ப 8வது ராசியினுடைய முதல் பாதம் 64வது பாதம். ஓகேவா? அப்ப எப்படி பார்த்தீங்கன்னாலும் என்ன வரும்? 7வது ராசியிலோ அல்லது 8வது ராசியிலோ தான் வரும். ஓகேங்க, இப்படிதான் உங்களுக்கு கணக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப நீங்க எப்படி வேணா இருக்கீங்க, 8வது ராசியில 100% 64வது பாதம்ங்கிறது மேக்சிமம் வரும். 8வது ராசியில மேக்சிமம் வரும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது, உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் என்ற நட்சத்திரத்திற்கும் 64 எது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் இதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுல எந்த கிரகம் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் புண்ணியவான்கள். ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் இது இனிமேல் என்ன பாதிக்காது சார்? பாதிக்கும். எப்பனா, இப்ப நான் ஒரு சந்திரன் சார்ந்த ஒரு பணிக்கு, உதாரணத்துக்கு எங்க அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ஓகே, எங்க அம்மா கூட ஒரு பயணம் போறேன், இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு அரிசி வாங்க போறேன். சந்திரன் சார்ந்த ஒரு பணியில நான் ஈடுபட போறேன். ஒரு மல்லிகை கடை வைக்கலாம், ஒரு பால் கடை வைக்கலாம். புரியுதுங்களா? இது சந்திரன் என்ற நட்சத்திர பாதத்தில் இருந்து 64வது பாதம் எதுவோ அந்த நாளில் நீங்கள் செய்தால் அது மரணம் அடையும். அது மரணம் அடையும். ரூல் புரிஞ்சுதா? ரூல். இப்ப எனக்கு கல்யாணம் எல்லாம் நினைக்கிறேன், எனக்கு இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்காவது நீங்க கல்யாணம் பண்ணி நினைக்கிறீங்க, அவங்களுடைய சுக்கிரன் என்ற நட்சத்திர பாதம் இருக்குமா? அல்லது 7ஆம் அதிபதி என்ற நட்சத்திர பாதம் இருக்குமா? அந்த பாதத்திலிருந்து 64வது பாதம் வரக்கூடிய நாளில் முகூர்த்தம் குடிச்சா அந்த திருமணம் காலி. புரிஞ்சுதா? ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அதே 64வது பாதத்தை வாங்கி பாருங்க, பிரச்சனை, இழப்பு. நான் கொடுக்கறது ரூல் மட்டும்தான். இதை நீங்க யோசிச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே எடுக்கலாம். ரைட்டா? எடுத்துதான் பாருங்க என்னதான் ஆகுது. ஒரு ஆடை தான் எடுத்து பாருங்களேன். 64வது பாடம் அன்னைக்கு, சுக்கரன் இந்த நட்சத்திரத்துக்கு 64வது பாடம் அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் இப்போ எடுத்து பாருங்க என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு தடவை நான் இதே மாதிரி 64வது பாதத்தை ட்ரெஸ் எடுத்து ரோட்ல போகும்போது இன்னொருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்கள போய் காப்பாற்ற போய் அவங்க பெட்டெல்லாம் என் சத்தமெல்லாம் ஆகி அதெல்லாம் வீணா போச்சு. இது நடந்திருக்கு. 64வது பாதம் ஏதோ வகையில் அதை அழித்துவிடும். புரிஞ்சுடுங்களா? அப்ப தொழில் செய்யலாம்னு ஆசைப்படுறீங்க, நீங்க 64வது பாதத்தில் ஆரம்பிச்சு என்ன ஆகும்? 10ஆம் அதிபதி என்ற பாதத்திலிருந்து 64வது பாதத்திலும், ஓகே, அல்லது சனி பகவான் என்ற நட்சத்திரத்திலிருந்து 64வது பாதத்திலும் நீங்க என்ன ஆகும்? உங்களுக்கு பிரச்சனை. அப்ப தொழில் ஒருத்தர் லாசம் கேட்டாங்கன்னா ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 10க்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருக்குது, தசாபதி நல்லா இருக்குது, இப்படின்னு யோசிச்சுப்போம். அதுக்கு அடுத்தது எந்த டேட்ல நீ தொழில் ஆரம்பிச்ச அந்த டேட்டை கொண்டு முகூர்த்த லக்னம்ங்கிறது எல்லாத்துக்குமே தேவை. நம்ம நினைக்கிறோம் 2 பேர் ஜாதகத்தை இணைக்கும் போது எப்படி நம்ம முகூர்த்தம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி முகூர்த்த லக்னம் என்பது ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்கும் தேவை, சாந்தி நிலையத்துக்கும் தேவை, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கும் தேவை. உங்களுடைய 64வது பாதத்துல எந்த விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாது. சந்திரனுடைய 64வது பாதம் அது சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க. ரைட்டா? மற்ற நேரங்களில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இது மட்டும் இல்ல சாமி, உங்களுக்கு 64வது பாதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்கும்ல, இருக்குமா இருக்காதான்? இப்ப மேஷம் அஸ்வினி 1ல வந்து ஒருத்தர் பிறந்திருக்காரு, விஷாகம் 4ஆம் பாதம்ங்கிறது அவருக்கு 64வது பாதம், அப்படிதானே? சரி, இப்ப விஷாகம் 4ஆம் பாதத்துல சனி பகவான் வந்தார்னு வச்சுக்கோங்க, மேஷத்துக்கு அது 9, 10க்கும் 11க்கும் வரலாம். அவர் விஷாகம் 4க்கு வரும்போது தொழில் அடி வாங்குவாரு. ஓகேங்களா? உடல் கால் இடுப்புக்கு கீழே ஏதாவது அடி விழுவோம். ஓகேங்களா? மாமியாருக்கு பிரச்சனை வரும், வீட்டில் கர்ம காரியங்கள் நடக்கும், லாபத்தில் பிரச்சனை வரும், அல்லது லாப சார்ந்த விஷயம் மூத்த சகோதரனுக்கு ஏதாவது பாதிப்பு வரும். ரூலை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு கிரகம் முக்கியமான ஒரு பாவாதிபதி அந்த 64வது பாவத்து மேல போகும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். சரி, இதுக்கு நான் என்ன சார் பண்றது? இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் இல்லையா? ஓகே, தீர்வு என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே இதுக்கு ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் தீர்வு, வேற யாருமே தீர்வு கிடையாது. அந்த கடவுள் வந்து திருப்பதி ஏழுமலையான்.
உங்கள் வீட்டில் திருப்பதிக்கு போக முடிஞ்சவங்க திருப்பதிக்கு போகலாம். சார் நான் திருப்பதிக்கு போக முடியாது சார் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டிலேயே ஒரு உண்டியல் வச்சுருங்க. மண் உண்டியலாக இருக்கணும். அந்த மண் உண்டியலில் நீங்கள் தினசரி 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 அந்த 64வது பாதத்தில் அந்த கிரகம் கடக்கிற வரைக்கும், அந்த கிரகம் ஒரு 15 நாள் இருந்தாலும் சரி, ஒரு மாதம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் அந்த பாதத்தை கடக்கிற வரைக்கும் அதில் காசு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த காசை ஒன்று நீங்கள் போய் திருப்பதி உண்டியலில் போடணும். இல்லை திருப்பதி போகிறவங்ககிட்ட நீங்கள் வந்து கொடுக்க சொல்லி போட சொல்லிடணும். ஓகேங்களா? இதை பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 64வது பாதம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாருக்குமே பாலாபிஷேகம் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து பால் சாதமோ தயிர் சாதமோ நீங்கள் வந்து தானம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது வந்து சந்திராசம் தோஷத்தை வந்து ஒன்றுமில்லாத போயிடும். பாக்கெட்டில் இந்து உப்பை மட்டும் ஒரு மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்து உப்பு இருக்கு இல்லையா, இந்து உப்பை மட்டும் வாங்கி ரவுண்டு எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு கவர் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. இதெல்லாம் அற்புதமான ஒரு பரிகாரம். நீங்கள் சந்திராஷ்டத்துக்கும் சரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண பாதத்துக்கும் சரி இது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அந்த செயலுக்குண்டான காரக கிரகம் எதுவோ அந்த கிரகம் அந்த செயலுக்குண்டான காரகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்திலிருந்து 64வது பாதத்தில் செல்லக்கூடிய நாட்களில் அது சார்ந்த வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சுருக்கமாக இந்த பதிவை சொல்லி இதை நீங்கள் மேலும் ஆய்வு செய்து இன்னும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுங்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை முடிவு செய்கிறேன். வணக்கம். சொல்லுங்க. அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் தேவையில்லை. யார் வேணாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பார்க்க தேவையில்லை. 64வது பாதம் மட்டும்தான் கணக்கு, வேற எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தான் பேசணும். ஃபோன் கால் நாட் அலவுட். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். 96 594 125 37 இந்த எண்ணிற்கு ஓகேங்களா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு புக்கிங் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், முன்னாடி கிடைக்காது. தயவு செஞ்சு அதை வந்து நான் வந்து உங்களுக்கு அன்புக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஷெட்யூல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கட்டமைப்பு வந்து கொடுத்துக்கோங்க, பண்ணிக்கோங்க. வாய்ப்புகளை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு இன்னொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம்.